ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து ரெசிடென்ட் ஈவில் 4 ஒரிஜினல் விளையாட போனோம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இன்னொன்று சொல்லிக்கிறேன், என்னன்னா இது இது மெயின் மெனுவில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இப்போ கட்சின்லேருந்து கண்டினியூ ஆகாது. அதனால சாரி, கட்சின்லேருந்து கண்டினியூ ஆகலனா. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்க, நான் கரெக்டாக அந்த 3 காக்கன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த கேம் நான் விளையாடிருக்கேன். கரெக்டாக எனக்கு பொசிஷன் தெரியும், எந்த பொசிஷன் சுட்டா ஓடாதுங்கன்னு. இப்போ கரெக்டாக 3மே ஓடாதுங்க, 3த்தையும் சுட்டுருவோம் பாருங்க. நான் வந்து நெக்ஸ்ட் மந்த்து ஜிடிஎக்ஸ் 150Ti, ஆமாம் 150Tiக்கு வந்து அப்கிரேட் ஆகிடலான்னு இருக்கிறேன். உங்கள் இஷ்டம், நீங்கள் சொல்கிறதாண்ட ஏதாச்சும் சொல்லுங்கள். சரி ஒரு நிமிஷம்ங்க. கரெக்டாக இப்போ தான் கேம் விளையாடின்ட்டேன். கரெக்டாக இப்போ கொஞ்ச நேரத்தில் கிராஷ் எடுப்பாங்க அந்த கட்சின்னு வரும்போது. இப்போ தான் வந்துவாங்க பொட்டுன்னு இப்போ கிராஷ் ஆகிடும். நான் கட் பண்ணிட்டு காட்டுறேன். கட் பண்ணிட்டு இல்லை, முடிச்சுட்டு காட்டுறேன். கூட நல்ல விஷயந்தான். நான் கட்சின்னு மறுபடியும் போட்டு காட்டலாம் அதே சீனில். என்ன ஒரு பிரச்சனை, 15 மினிட்ஸ் மேலே ஒரு வீடியோ, இப்போ 14 மினிட்ஸில் வச்சுருக்கிறேன் வீடியோவை. இங்கே என்னமோ எங்கள் அம்மா வேலை கூப்பிட்டாங்கன்னு நானும் போனேன். இங்கேயும் ஒரு கட்டுது. இந்த கேம் எனக்கு நல்லாவே விளையாட தெரியும். இது கரெக்டாக இப்படி போயிட்டு ஒரு அடி வாங்க மாட்டேன் இந்த 3 சாமிங்க கிட்ட. ஒரு அடி வாங்கலன்னு பாருங்க. எப்படி சூப்பரா இந்த மாதிரி தான் சொன்னோம். நிறைய பேர் பிகினர்ஸ்ன்னு சொல்லலாம். பிகினர்ஸ் சொல்லுவாங்க, வெறும் மெயின் கேம் தான், எங்கே போகணுமோ அங்கே மட்டும்தான் பார்ப்பாங்களே. அப்படி பார்க்காதவங்களுக்குலாம் இது வந்து சீக்ரெட்டு. என்னன்னா, மறுபடியும் வந்து அதே இடத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கட்சின்னு சீக்ரெட் கட்சின்னு வரும். இதுதான் லுக் அரவுண்டா என்னமோ நான் சரியா பார்க்கல, டப்புன்னு நீ குத்துறேன். சரி என்னமோ ஜிடிஎக்ஸ் 150Tiக்கு வந்து நான் மாறிடலான்னுக்கிறேன் நெக்ஸ்ட் மந்த்து. நான் விஜேவா டிவிஐன்னு தெரியல, இது என் பிசியில் இருக்கிறது சரியா. ஆனால் ஓகே, பிசியில் இருக்கிறது ஓகே. மாற்றினா அதுதான் சூப்பராகும். யாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். எனக்குலாம் எதுவுமே எனக்கு தெரியாது, இப்போ தான் யூடியூப்னாலே ஃபஸ்ட் டைமு. என்னோடைய ஃபேவரட் கேமே இதுதான், ரோப்ளாக்ஸ் தான் ஃபேவரட். வந்து அதிகமாக இந்த கேம்ஸ்லாம் ரோப்ளாக்ஸ் முன்னாடி எனக்கு வந்து அப்போலாம் ரோப்ளாக்ஸ்னால என்னன்னு தெரியாது. 2021 அப்போலாம் எப்போ எனக்கு தெரியும்னா ரோப்ளாக்ஸ்னா லைக் 2022 அப்படி சொல்லலாம். 2022ல் எனக்கு தெரியும் ஒன்று இருக்குன்னு. ஏன்னா விடிஜி ஜில் ஜோன்னு இந்த மாதிரி நிறைய பேர் ஜில் ஜோன் விளையாட மாட்டேன்ல நான். விடிஜிலாம் அதில் தான் விளையாடுவேன். அதை வச்சு நான் எனக்கு தெரியும் அந்த கேமு நல்லா இருந்துச்சு. நிறைய கேம் ஒன்றும் இல்லைக்கான. நான் வந்து எப்போ விளையாட ஸ்டார்ட் பண்ணேன்னா இது 2000s தான், 2022லையா என்னமோ 4லையோ என்னமோ தான். சரி விடுங்க. ஹெட்ஷாட்டு இதில் கட்டியில் ஹேண்டில் பண்ணலாம். இதெல்லாம் ஈஸி தான் எனக்கு. என்னன்னா இந்த ஸ்லோ மோஷன்லாம் என்னால் ஈஸியாக சரி பண்ண முடியும். அது டுட்டோரியல் வேணும்னா மட்டும் கேளுங்க, நான் அப்படியே போட்டு தந்துடுறேன். ஈஸி தான் டுட்டோரியலு, சிம்பிளாக முடிஞ்சிடும்.
ஓ ஆனால் உங்களுக்கு 60 FPS 60 FPS கிடையாது, 30 தான் கிடைக்கும் இந்த ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா. அதனால உங்கள் இஷ்டம், 30 கிடைக்குதோ 50 கிடைக்குதோலாம் இல்லை, உங்கள் இஷ்டம் நீங்கள் சொல்கிறதா இருந்தால். நான் வந்து இந்த கேமை நான் வந்து வெர்ஷன் வி வெர்ஷனில் தான் விளையாடினேன். அதாவது எமுலேட்டரில் விளையாடினேன், வி எமுலேட்டரில். அதுக்கப்புறம் அதில் தான் ஃபுல்லாக முடிச்சேன். PRL4 எங்கள் அண்ணன் தான் அதிகமாக விளையாடுவோம். PRL4 எல்லாம் எடுத்துருப்பான், எல்லாமே முடிச்சிருக்கான், 100 ஆட்டியாச்சும் விளையாடிருப்பான். அதை இது வந்து டெலிட் பண்ணிட்டேன்னா நல்ல கேம் ஷேர் பண்ணணுன்ட்டு. 4 ரீமேக் நான் விளையாடிருக்கேன். எப்போனா எங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டு வந்து வீட்டுக்கு போயிருந்தோம். அதாவது அவங்க தந்தாங்க ஒரு 5 months 2 months. அதில் வந்து 4 ரீமேக்கும், God of War 4, அதுக்கப்புறம் அன்சார்ட்டடு, அதுக்கப்புறம் இது இருந்துச்சு WWE 2K22 இருந்துச்சு, FIFA 2017 இருந்துச்சு. அதுதான் எனக்கு தெரியும். நானுங்க இப்படி தான் நான் நல்லா விளையாடுவேன், இல்லைன்னா செம்ம ப்ரோ. நான் இதான் பண்ணுவேன். நான் ஃபஸ்ட்டு போனேன்னு நான் நார்மலாக விளையாடுற மாதிரி நினச்சிட்டு மிஸ்டேக் பண்ணிட்டேன் சார். எப்போவுமே நான் அப்படி தான் கூட. நான் அவசரத்தில் வந்துட்டேன்னா 15 minutes அண்டர் 15 அப்படி ஆயிடுச்சு, பயத்தில் அப்படி வந்துட்டேன், சாரி. கேம் என்ன கேளுங்க, நிறையாட்டி சவுண்ட் எதுக்கும். அதனால ஏன்னா ரைட் மவுஸ் பட்டன் ஒர்க் ஆகல, அதான் பிரச்சனை. சரியாக ஒர்க் ஆகல. நான் வந்து சரி பண்ணிடுறேன் ஏதாச்சும் பண்ணி. ஓகேவா? என்ன கேம் ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்க, நான் ஏதாச்சும் பண்ணுறேன். அப்புறம் நான் ஜாலியாக இன்னும் குடிப்பேன். பிசி எடிஷன் நான் வந்து பிசி வெர்ஷனில் நல்லா விளையாட மாட்டேன். இது டபிள்யூஇல் தான், அது குறை சொல்லாதீங்கன்னு அப்படி விளையாடுறேன்ட்டுலாம். டபிள்யூஇல் வந்து ஸ்மூத்தாக வரும். செகண்டு இது ஏம் வந்து ஆடாது. இது எப்படி லேசர் வச்சோன்னா ஆடும், அந்த மாதிரி இது ஆடாது. ஏன்னா வி வந்து மவுஸ் எப்படி நம்ம இப்படி ஆட்டும் துருன்னு இல்லை, அதனால கொண்டாந்து கொஞ்சம் 7 minutes இருந்தா இது 7 minutes. உங்களுக்கு வந்து ஏதாச்சும் கேம் வேணுன்னா கமெண்ட்ஸில் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், நான் விளையாடி பார்க்குறேன். ஆனால் ஹை எண்டாக சொல்லாதீங்க, ஓரளவு லோ எண்டாக என் பிசியில் ஓடுற அளவு சொல்லுங்கள். அட்லீஸ்ட் 113 MB வீரம், 1 GB வீரம்குள்ளே சொல்லுங்கள். அது உள்ளே சொல்லுங்கள், அது சொல்லாதீங்க. அது மேலே சொன்னீங்கன்னா RE2 ரீமேக்கிங் வந்துட்டு தான் நடக்கும். நல்லா சொன்னேன். கமெண்ட்ல போடுங்க, ஸ்னைப்பர் எலிட் நல்லா இருக்குமா, கூட பிளாக் ஃப்ரூட்டு 99 inch ஸ்டீல் பிரெயின் ராட்டு நிறையாலாம் விளையாடணும். நீங்கள் கமெண்ட்ஸில் போடுறதும் இல்லை, லைக்கும் பண்ணுறது இல்லை. இன்னும் நெக்ஸஸ் ப்ளே கிரவுண்ட் கேமுக்கு தான் கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இன்னும் போய் பார்க்கல மற்ற வீடியோஸ்க்கெலாம் லைக்கு எதுவுமே. ஸ்டீல் பிரெயின் ராட் வந்து சப்ஸ்கிரைபுக்கு நான் போடுறேன். நல்லா இருக்கு, இதில் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. கூட ரீமேக் ரெண்டுமே எனக்கு பிடிச்சிருக்கு. ரீமேக்கும் விளையாட முடிஞ்சால் நல்லா இருக்கும். இதில் GTX போட்டால் நான் ஃபஸ்ட்டு போடுற கேம்ஸ்னு சொல்லிடுறேன். GTX 150 Ti இல்லை, லாஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு God of War உண்மை சரியா தெரில, வந்துச்சுன்னா நான் போடுறேன்.
அப்புறம் இது இதுக்கு என்ன கேளுங்க தான் போடுறேன். நான் போடுறேன். ஆனால் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இப்போ நான் எப்படி உயிர் பொழைச்சிருந்தான் 0 ஹெல்த்தில் உயிர் நீங்களே நல்லா ஒத்து பாட்டாங்க. ஹேக்கர்ன்னு சொல்லாதீங்க, செயின்ஸ் ஆகிட்டு எல்லாம் நடக்கலாம். ஆனால் அது வந்து 90 FPS வந்துச்சுன்னா டீல் அந்த மாதிரி இது. அதனால கடுப்பு வேணும். பேம் பேம் ஆனால் இந்த மாதிரி தான் அழகணும் புல்லட். பேம் பேம்னு பொறக்கு. அதான் உங்களுக்கு நான் வீடியோலாம் நிறைய போடுறேன். போட மாட்டேன்னு சொல்ல, நிறைய போடுறேன் உங்களுக்கு தேவையானது. என்னன்றது ஒன்று சொல்லுவேன். நான் என்னன்னா நான் வந்து இது ஸ்டார்டிங் கட்சின்னு ரெக்கார்ட் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் உள்ள போட்டால் அதோட தேவையில்லைன்னு நினச்சா ப்ராஜெக்ட் உள்ள போட்டு நான் அதுக்கப்புறம் டெலீட் பண்ணால் தான் ஓகேன்ற மாதிரி என்ன தெரியும். கூட 4 ரீமேக்லாம் கண்டிப்பாக நான் விளையாடுவேன். போயிலாம் சொல்ல நான் விளையாடுவேன், நல்லா இருக்கும். விஜிஏவோ டிவிஐயான்னு தெரில, ஆனால் ரெண்டுத்துலையும் ஒன்றா. நான் ரெண்டுமே ஒரே மாதிரி ஓப்பன் பண்ணி தான் பார்க்கலப்பா. என்ன பண்ணுறேன்னு எனக்கு மூட தெரியாது. எங்கள் அப்பா தான் ஓப்பன் பண்ணி மூடுவார். என்ன பண்ண போகிறேன்னு தெரில. போதட்டுன்னு உடைப்பேன். இங்கே ஒரு கிளாஸ் இருக்கும் தானே, கண்ணீர் இருக்கும் தானே, எப்படிடா? ஓ மர்சனரிஸ், அது மர்சனரிஸில் இருக்கும். நான் சாப்பிட்டு இதுலேயும் இருக்கும்னு நினச்சிங்க. மர்சனரிஸில் இருக்கும். நான் வந்து இந்த பிசி எடிஷன்ல நான் சாப்டர் 5 வரைக்கும் போயிட்டேன். ஏன்னா வேணும் என்ன கேளுங்க, நான் போடுறேன். கேட்டிங்கன்னா நானும் போடுறேன். ரோப்ளாக்ஸ் தான் இந்த சேனல் மெயினாக நான் எடுத்தேன். ரோப்ளாக்ஸ் கண்டென்ட் அந்த மாதிரி தான். ஆனால் இதில் வந்து நான் வேறு கேமுக்கெலாம் போனேன், ஏன்னு தெரில. முதல்ல என்னோட ஃபஸ்ட்டு வாய்ஸ் ரிவ்யூலே ரோப்ளாக்ஸில் வந்து இல்லை, வேறு என்னமோ ஒரு கேம்லேருந்து. அது ஏன்னு தெரில. சரி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும், ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சிடும். என்னடா இது எவ்வளோ நேரம் அது? சூப்பா அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிருக்கு. இந்த வீடியோ லைக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, என்ன பண்ணுங்க. ஐ டு நாட் கேர். ஏதாச்சும் வீடியோ ஐடியாஸ் இருந்தால் போடுங்க. லோ எண்ட் கேம் தான், நான் ஏதாச்சும் ஐடியாஸ் சொல்லுங்கள், அதே போடுறேன். லைக் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ அந்த மாதிரி. எக்ஸ்பிளனேஷன் வீடியோ இல்லைன்னா வேறு ஏதாச்சும். சரி, பிளாக் ஷூட் என்ன சொல்லுங்கள். பாய் 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 பாய்.